டாக்டரின் ஆஃப் கலரபிள் லெஜிஸ்லேஷன். கலரபிள் லெஜிஸ்லேஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த நம்ம கான்ஸ்டிடியூஷன் லெஜிஸ்லேஷனை ஏதோ ஒரு லெஜிஸ்லேச்சரை டைரக்டா செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படிங்கும்போது அதை இன்டெரக்டா செய்யவும் ட்ரை பண்ணக்கூடாது. இது எங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்டிகல் 246ல லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட் படி ஃபாலோ பண்ணுங்க. அந்த லிஸ்ட் வந்து ஸ்கெடியூல் 7ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதன்படி ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்னு சொல்லிட்டு 3 லிஸ்ட் இருக்கு. இந்த யூனியன் லிஸ்ட் வந்து யூனியன் கவர்மெண்ட் இந்த லிஸ்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய என்ட்ரிஸ் மூலியமா மட்டும்தான் சட்டத்தை இயற்றணும். ஸ்டேட் லிஸ்ட் அப்படிங்கிறதுல ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த லிஸ்ட்ல மட்டும்தான் சட்டத்தை இயற்றணும். கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறதுல சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து சட்டத்தை இயற்றலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் இயற்றாத பட்சத்துல ஸ்டேட் கவர்மெண்ட் இயற்றலாம் அப்படிங்கிறத இந்த ஷெட்யூல் 7ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பதிதான் வந்து இவங்க என்ன பண்ணணும்னா சட்டத்தை இயற்றணும். அதை தாண்டி சட்டத்தை இயற்றக்கூடாது. ஒருவேளை இயற்றினாங்க அப்படின்னா அது ஓரளவுக்கு மேலோட்டமா வந்து டச் ஆகி போயிருக்கலாமே தவிர்த்து அது உள்ளுக்குள்ள போற மாதிரி இருக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம கான்ஸ்டியூஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கு. ஒருவேளை அப்படி உள்ளுக்குள்ள போய் இன்டர்பிரேட் பண்ற மாதிரி இருந்தது, மற்ற லிஸ்ட்டை இன்வேட் பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த லெஜிஸ்லேஷன் தான் கலரபிள் லெஜிஸ்லேஷன் சொல்லிட்டு அதை வந்து நம்ம கோர்ட் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ மூலியமா பார்த்துட்டு அதை நீக்கிடுவாங்க. அது எப்படி கோர்ட் பார்ப்பாங்க அப்படின்னா, interpret the literal language of the law to access its true purpose and effect. ஸோ அந்த சட்டத்தினுடைய பார்வையில கோர்ட்டோட பார்வையில சட்டம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத லிட்ரலா இன்டர்பிரேட் பண்ணி அதோடைய ட்ரூ பர்பஸ் அண்ட் எஃபெக்டை கண்டுபிடிப்பாங்க. அந்த ட்ரூ பர்பஸ் அண்ட் எஃபெக்ட் வந்து அந்த எந்த கவர்மெண்ட் எனாக்ட் பண்றாங்களோ அந்த கவர்மெண்ட்டுடைய லிஸ்ட் கீழே தான் வருதா, அந்த என்ட்ரிஸ்ல தான் வருதா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு வந்துச்சுன்னா விட்டுருவாங்க. அப்படி வரல அப்படின்னா இது வந்து கலரபிள் லெஜிஸ்லேஷன், ஸோ இது நீங்க பண்ணக்கூடாது, இங்க வந்து இதை பண்றதுக்கு வந்து தடை செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி அந்த சட்டத்தை நீக்கிடுவாங்க. இது வந்து குவாண்டோ அலிக்விட் ப்ராஹிபிட்டர் எட் பெர் அப்ளிகம் அப்படிங்கிற லத்தீன் மேக்சிம்ல இருந்து தான் உருவாகி இருக்கு. மெயினாக இந்த கலரபிள் லெஜிஸ்லேஷன் ஏன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, டு டீசென்ட்ரலைஸ் த பவர், செப்பரேஷன் ஆஃப் பவர் அண்ட் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ், இந்த விஷயத்தை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கலரபிள் லெஜிஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோ ஃபாலோ பண்றவங்க சப்ஸ்கிரைபும் லைக்கும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்தரா நான் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப எனக்கு மோட்டிவேட்டடா இருக்கும். கண்டிப்பா சப்ஸ்கிரைபும் லைக்கும் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.